Welcome everyone. Today we'll start with September 6th, the Hindi important news analysis. These are few news that we're going to discuss today. Kindly have a look into it. We'll move on to the first news discussion. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஜிஎஸ் ப்ராப்பர்ட்டி சயின்ஸ் கீழே கிளாஸிஃபை பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டபிள் நியூஸ் இது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சில முக்கியமான டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒன் இஸ் பிலோ கார்பைன். ஸோ வாட் இஸ் திஸ் டேர்ம் பிலோ கார்பைன் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு பார்த்தோம்னா, it is a medication which is used to treat the eye related visually improper conditions. யூஸ்வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து சடன் கிளைம்ஸ் வந்து இந்த இன்டர்நெட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லைக் இந்த மாதிரியான மெடிக்கேஷன்ஸ், இந்த மாதிரியான ட்ராப்ஸை வந்து பயன்படுத்துறது மூலமாக ஸோ ஈவன் நம்ம ரீடிங் கிளாஸஸ் கூட ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் சர்க்குலேஷன் தான் அது. அண்ட் ஈவன் இந்த பிலோகாஃபின் சொல்லக்கூடிய இந்த மெடிக்கேஷனை நம்ம கண்ட்ரியில் ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க கிட்ட அப்ரூவலும் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஆனால் ஏஜ் ஓல்டு ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஏஜிங் ஆகிறதுனால mid-40s இந்த மாதிரியான ஏஜை வந்து ஒருத்தங்க ரீச் பண்ணும்போது அவங்களுக்கு நேச்சுரலாக வரக்கூடிய ப்ரெஸ் பயோபியான்னு சொல்லக்கூடிய ஸோ தட் இஸ் ஐ சைட் ஆர் ஐஸ் எபிலிட்டி to focus the nearby object. Eyes ability to focus the nearby object. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ப்ரெஸ் பயோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐ கண்டிஷன். ஸோ இட் வில் பி இன் அ கிராஜுவல் லாஸ் கண்டிஷன். ஸோ mid-40s ஆரம்பிக்கக்கூடியது. ஸோ 60s போன்ற ஏஜை ரீச் பண்ணும்போது இது இன்னும் வேர்சன் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிளர்டு விஷன். ஸோ யூஸ்வலாக நம்மளால் கிளியராக ஒரு ஆப்ஜெக்டை நியர்பை ஆப்ஜெக்டை வியூ பண்ண முடியாது. ஸோ ஐ ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் விச் இஸ் டுகெதர் அகாமடேட்டட் பை த ஹெடேக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கோம் நியூஸில். ஐ ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து க்யூர் பண்ணுறதா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து ரீசெண்ட் டெவலப்மெண்ட்டாக ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ் பயோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ ஐ ட்ராப்ஸ் போன்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா வந்து நியூஸில் பார்க்க முடியுது. எஸ்பெஷலி என்டாட்ஸ் ப்ரெஸ்வு ஐ ட்ராப்ஸ். ஸோ இவங்களத வந்து சமீபத்தில் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஆப்தமாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட நம்ம எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து சர்ஜரி இல்லாமல், அதாவது நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து அரைஸ் ஆகிறதுனால ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து லைக் யூஸிங் ட்ராப்ஸ் ரெக்டிஃபை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்படுறதா வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ப வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஆக்குஃபயர் ஃபார்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்மாவும் பார்த்திங்கன்னா நவ் தேவர் இந்த கண்டிஷன் ஆஃப் phase 3 ட்ரையல் ஸோ டு ஃபைண்ட் த நியூ ஆப்தமாலிக் சொல்யூஷன். எஸ்பெஷலி இது ஒரு நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் அதை நோக்கி எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பயோபியா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரெக்டிஃபையர் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஸோ ரீடிங் கிளாஸஸை வந்து பயன்படுத்துறதை பார்க்க முடியும். ஏன்னா ஸோ யூஸ்வலாக வந்து ஓல்டேஜ் பீப்புள் புக்ஸ் ரீட் பண்ணும்போது அந்த லெட்டர்ஸை வந்து வியூ பண்ணுறதுக்கு அந்த ரீடிங் கிளாஸஸை வந்து பயன்படுத்துறதை பார்க்க முடியும். ஸோ அப்போது ரீடிங் கிளாஸஸ் அப்படின்ற இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் கொஞ்சம் எவால்வ் ஆகி ஸோ கான்டாக்ட் லென்சஸ் பயன்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களும் வந்து ப்ரிவேலிங்காக இருந்ததை பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றதும் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எவால்வ் ஆச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ லாசிக் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ லென்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. பட் இப்போது ரீசெண்டாக எவால்வ் ஆனது ஐ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு எமர்ஜிங் ஆப்ஷனாகவும் வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக எவால்வ் ஆகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். பட் இதில் சேலஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஸோ இது ஃபேக்சுவலி வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த ஏஜ் ஓல்டிங் கண்டிஷன்ஸ்னால எவால்வ் ஆகக்கூடிய இந்த ப்ராப்ளமை எப்படி ஒரு ஐ ட்ராப்னால ரெக்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிசிசமும் வந்து மார்க்கெட்டில் ப்ரிவேலிங்காக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஆஃப்ரிக்கா கேன் மேக் இந்தியாஸ் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஷைன் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜிஎஸ் பேப்பர் 3, அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட் கேட்டகரியில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது ஒரு அதர் கண்ட்ரி வந்து நமக்கு கம்ப்ளீட் பண்ணுது. இப்போ பாருங்கள், நம்ம சைனாவை பற்றி சமீபத்தில் பார்த்தோம். சைனா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சம்மிட் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் எப்படி வந்து சைனா அந்த கண்ட்ரிக்கு டெவலப்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக அங்கேருந்து நிறைய மினரல் ரிசோர்ஸஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்ருக்காங்கிறதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இஸ் நாட் இன் இன்டென்ஷன் டு கம்ப்ளீட்லி exploit or doing harm to the ஆஃப்ரிக்கா. பட் இங்கே மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மூலமாக லீகல் வேல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்தியா எப்படி வந்து நம்மளோட மினரல் நீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும் பை கொலாபரேட்டிங் வித் ஆஃப்ரிக்கா அப்படின்றது தான் இந்த நியூஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அண்டர் த கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். ஏன்னா திஸ் வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் கவர்மெண்ட் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண பட்ஜெட் 2024-2025 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெர் இஸ் அ நீட் டு இன்ட்ரடியூஸ் திஸ் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட் எய்ம்ஸை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸோ என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதர் கண்ட்ரி டிபெண்டன்சியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மினரல் ரிசோர்ஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து வி ஹவ் ஃபவுண்ட் த லித்தியம் ரிசோர்ஸ். லித்தியமோட ரோல் என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த எவால்விங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சினாரியோவில் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேட்ரி அப்படின்றது லித்தியம் அயான் பேட்டரியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது அதுக்கு நம்ம கண்ட்ரியில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷன்ஸ்க்கு நீட் அண்ட் நெசசிட்டியாக இருக்கக்கூடிய பேட்ரி ஈக்கோ சிஸ்டமை இந்த லித்தியம் ரிசோர்ஸ் வச்சு ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்ற அளவுக்கு நம்ம ரீச் ஆகிருக்கோம். ஸோ நம்ம இதை ஃபைண்ட் அவுட் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த கவர்மெண்ட் மூவ் டு எக்ஸ்ட்ராக்ட் த லித்தியம். ஸோ பேட்ரிக்காக எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த மினரல்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்றது ஒரு ஒன் வே ரூட் கிடையாது. கிரிட்டிக்கல் மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு விஷயமாக ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்டாகவோ எனி அதர் டூலாகவோ வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இன்கேஸ் அந்த பர்டிகுலர் கூட் வந்து அந்த பர்டிகுலர் கூடோட டைம் லிமிட் ஆர் பீரியட் யூட்டிலைசேஷன் ஏரா அப்படின்றது கம்ப்ளீட் ஆகும்போது ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா அதை ரீயூஸ் பண்ண முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பிகாஸ் இங்கே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்றது இட் இஸ் வெரி வெரி ரேர் இன் எர்த். ஸோ அப்போது எல்லா இடங்களையும் அபண்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தணும், இருக்கிறத எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட ரீசைக்கிளிங்கை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் எய்மை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் 3 இஸ் இன்சென்டிவ்ஸ். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா டு அக்வயர் த அசட்ஸ் ஆஃப் த ஓவர்சீஸ் ரீஜன் in order to fulfill the India's need of the critical minerals. ஸோ ஏன் இப்போ எல்லாருமே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பின்னாடி நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட் சினாரியோவில் ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படின்றது அந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் டிட்டர்மைன் பண்ணப்படுது. அப்போ டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் அப்படின்றத நீங்கள் ஒரு க்ரைட்டீரியாவாக நீங்கள் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை பில்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில ரா மெட்டீரியல்ஸ் தேவை, சில இன்புட்ஸ் தேவை. ஸோ அதில் ஒன்று தான் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைனா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் மினரலை வந்து எக்ஸ்போர்ட் பேன் அப்படின்றத வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜெர்மேனியம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்போர்ட் பேன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான ரீசன் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை பயன்படுத்தி சில இம்பார்ட்டன்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க அதர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த கெப்பபிலிட்டியை வந்து கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு ஈவன் கண்ட்ரி லைக் யூஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து பெனிஃபிட் அடையும் போது ஸோ அந்த பெனிஃபிட்டை சைனா மட்டுமே வந்து அடையணும் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்போர்ட் பேனை வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டரோட விசிட்ஸ் டு ப்ருனாய் அண்ட் சிங்கப்பூர் அப்படின்றத நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போது இதில் சிங்கப்பூர் கூட ஒரு முக்கியமான மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருப்பாங்க ரிகார்டிங் bringing up the semiconductor industries to our country to manufacture the semiconductors. ஏன்னா நம்ம country we are still dependent on semiconductors from other country. ஸோ அதனால் இந்த மைக்ரோ சிப்ஸ் செமிகண்டக்டர்ஸை நம்ம கண்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸில் இதுவும் ஒன்றா இருந்துகிட்ருக்கு. அண்ட் சிங்கப்பூர் ஜியாகிரபிக்கலி ஸ்மாலர் கண்ட்ரியாக இருந்தாலும் குளோபல் லெவலில் 10% ஆஃப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வேர்ல்ட் டாப் 10 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து சிங்கப்பூர்லேயும் இருக்குது. ஸோ அதனால் இந்த MOUs மூலமாக we are trying to expand the manufacturing of semiconductor in our country. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டெப் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் US கூட வந்து சமீபத்தில் இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ன்ற மாதிரி ஒரு டீலை வந்து சைன் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த டீல் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜிஸோட நாலேஜ் ஷேரிங் திங்ஸை வந்து இந்தியா கூடயும் கேரியர் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் மைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபர்ம் வந்து நம்ம கண்ட்ரியில் 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போது கோவிட் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம உணர்ந்தோம். ஏன்னா கோவிட் பீரியடில் சப்ளை செயின் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக கட் ஆஃப் ஆனது இந்த செமிகண்டக்டர் சப்ளை செயின்ஸ் தான். இதனால் நிறைய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து டவுன் ஆச்சு. ஸோ நிறைய கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இந்த மாதிரியான சப்ளை செயினை கட் ஆஃபை ஃப்யூச்சரில் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுனால இந்த டிபெண்டன்சியை மெயினாக சைனா கிட்டேருந்து குறைக்கணும் அப்படின்றதுனால ஸோ இந்தியா அவங்களோட டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் டிபெண்டன்சிஸை வந்து சப்ளை செயின்ஸை வந்து கேரியர் பண்ணுறாங்கன்றதை இதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ இந்த பட்ஜெட்டில் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனை வந்து நம்ம உடனடியாக ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம இதில் ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இதுக்கு பிஹைண்டாக நம்மளுக்கு இதுக்கான தேவைகள் இருக்குன்றதை மட்டும் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரியான எய்ம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில லோக்கல் சேஞ்சஸ் வித்தின் அவர் கண்ட்ரி தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெகுலேஷன் மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1957 இதில் சில அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அட்டாமிக் லிஸ்ட்டில் இருந்து சில 6 மினரல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா அந்த மினரல்ஸை ப்ரைவேட்டோட உதவி மூலமாக நம்ம இந்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதோட ப்ரெசன்ஸ் இருக்கான்றதை என்ஷூர் பண்ணுறது மூலமாக இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்ம இந்தியாவிலிருந்தே வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுன்றதுனால அப்போது ப்ரைவேட் செக்டரை நம்ம மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பயன்படுத்த போகிறோன்றதை நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேம் அப்படின்றது டெஃபினட்டாக தேவை. ஏன்னா இவங்கள வச்சு தான் நம்ம ஓவர்சீஸ் கூட டீல்ஸை சைன் பண்ணி நம்ம மினரல் நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா ரீசெண்ட்லி ஃபார்ம்டு காபில். ஸோ காபில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கனிஜ் பிதேஷ் இந்தியா லிமிட்டட். ஸோ இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனுக்காக இந்த ஃபேர்மை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக வந்து we are going to increase the private sector's involvement and going to carry over the international agreements in the faster phase. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா லித்தியம்மை வந்து இந்தியாவில் அதிக அளவில் கொண்டு வரது தான். ஸோ எஸ்பெஷலி லித்தியம் எக்ஸ்ப்ளோரேஷனை வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவில் கேரியர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா இந்தியாவில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் கேரியர் பண்ணணும் அப்படின்னா we need 2 things. One is we need better manufacturing capacity. ஸோ அதுலேயும் நம்ம லாங்கிங்காக இருக்கும். ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் ஃபேர்மை செட்டப் பண்ணாலும் அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு we need லேபர். ஏன்னா ஒரு கண்ட்ரி அவங்களால ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபேர்மை மட்டும்தான் வந்து கொண்டு வர முடியும். அண்ட் அந்த மேனுஃபேக்சரிங் ஃபேர்முக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்ன்றது தேவைப்படும்ல, அதை நம்ம கண்ட்ரி தான் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அப்போது ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றது இந்த செக்டார்ஸ்க்கு வந்து எசென்ஷியலாக தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சேலஞ்சஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், வை ஆஃப்ரிக்கா?
ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா critical mineral reserves in the world around 30% of such resource was holded by Africa. And இந்தியாவோட ஒரு நியர்பை இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் லேண்டு அண்ட் த லேண்ட் வித் our country sharing some deeper and all sort of ties, பொலிட்டிக்கலாக இருக்கலாம், எக்கனாமிக்காக இருக்கலாம், ஈவன் ஹிஸ்டாரிக் கனெக்ஷன்ஸும் நமக்கு ஆஃப்ரிக்கா கூட இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்தியன் டயஸ்போரா அரவுண்ட் 3 மில்லியன் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரீஜனில் இருக்கிறதுனாலையும் இதெல்லாமே வந்து வை ஆஃப்ரிக்கான்றதுக்கான சில சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வித் ஆஃப்ரிக்கா we have some strong bilateral trade. For example, especially on total எடுத்துக்கிட்டிங்கன்னா $98 billion worth of trade is happening. அண்ட் அதில் வெறும் மைனிங் அண்ட் மினரல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் அரவுண்ட் $43 billion, ஸோ விச் இஸ் வெரி ஹை. ஸோ இந்த இயர் ஆஃப் 2022 to 2023 ஸோ இந்த டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்ரிக்காவில் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்கோம் லைக் சைனா. ஸோ $75 billion worth ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் நம்ம ஆஃப்ரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக we are actually focusing the energy assets in the area of Africa. ஸோ நம்மளோட ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ எனர்ஜி இம்போர்ட்டும் வந்து கேரியோர் ஆகிருக்கு. ஸோ எனர்ஜி இம்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 34 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் இந்தியாவோட 15% ஆஃப் டோட்டல் ஆயில் டிமாண்டில் டோட்டல் ஆயில் டிமாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா கிட்டேருந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்தியா ஃப்ரான்ஸ் இனிஷியேட்டிவ் மூலமாக ஆரம்பித்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால ஸோ நம்ம சோலார் எனர்ஜி டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸும் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இன் ஆஃப்ரிக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இதுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கிறது சைனா ஃபேக்டர்ன்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சைனாவும் பார்த்திங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதிக அளவில் வந்து தேவர் இன்வெஸ்டிங் இன் ஆஃப்ரிக்கா. இப்போ சமீபத்தில் கூட மோர் தென் $40 billion worth ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கேரி அவுட் பண்ண போகிறாங்க. அண்ட் நிறைய மைனிங் கம்பெனிஸ் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக அளவில் சைனா வந்து இன்ஃப்ளூயன்ஸுமே வந்து கேரி ஓவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மோர் தென் 43 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நம்ம கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் சம் அதர் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா துனிஷியா, ஸோ இங்கே நம்ம செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். தன்சானியாவில் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ கானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியில் ரயில்வே லைன்ஸை வந்து செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மேபி பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவில் இந்தியா ஆஃப்ரிக்கா க்ரோயிங் ரிலேஷன்ஷிப் பற்றி கேட்டாங்கன்னா நம்ம முக்கியமாக அட்ரஸ் பண்ணணும். அண்ட் ஆஃப்ரிக்கானால இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம இந்த மாதிரியான கண்டெக்ஸ்ட்லேருந்து அட்ரஸ் பண்ணலாம் ஈஸியாக. அண்ட் we also signed a memorandum of understanding with countries like Zambia and Zimbabwe. ஸோ முக்கியமாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோக்கஸிங் ஜியாலஜிக்கல் மேப்பிங். ஸோ இது மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ மினரல் டெபாசிட் மாடலிங் அப்படின்ற ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஓஇஸை சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ கெப்பாசிட்டி பில்டிங் இன் த பர்டிகுலர் ஏரியா. ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஃப்ரேம்வொர்க் ஆஃப்ரிக்கா கூட இருக்குது. இந்தியாஸ் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் ஃப்ரேம்வொர்க் இதை நான் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வித் திஸ் we are actually training more than 40,000 Africans over the 10 years to improve the upskilling activities of the workforce there. அண்ட் இந்தியாவோட ஸ்டார்ட் அப்ஸும் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க ஆஃப்ரிக்காவில். சின்ஸ் ஆஃப்ரிக்கா இஸ் அ சென்டர் ஆஃப் இம்பார்ட்டண்ட் பொலிட்டிக்கல் அரேனா. ஸோ ஆஃப்ரிக்காவோட டைஸை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அந்த அடிப்படையில் நம்ம ஸ்டார்ட் அப்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மைனிங் டூல்ஸ், அதாவது இன்னோவேட்டிவ் மைனிங் டூல்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ எக்காலஜிக்கல் இம்பேக்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் மினரல் ஓர்ஸை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெனிஃபிஷியலாக பயன்படுத்த முடியும். அண்ட் ஆல்சோ அதர் எக்ஸ்ப்ளோரட்டரி ரெகானசன்ஸ் சர்வீசஸ்.
ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஹஸ் ரிவாம்ப் த பிடிஎஸ்ன்ற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ் பேப்பர் 3 எக்கனாமிக்கில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் ஆஸ் வெல் அஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதை பற்றி மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தியாவில் ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இந்த லெஜிஸ்லேஷனை கொண்டு வந்தாங்க. அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு இந்த லெஜிஸ்லேஷன் மூலமாக we are actually using this public distribution system to fulfill this particular need. ஆனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்த அந்த டைம் பீரியட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கன்சர்ன் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா there was high leakage. எக்ஸாம்பிள் 2011-12 இந்த டைம் பீரியடில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட லீக்கேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 41.7%. அதாவது 100% ஃபுட் கிரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிஃபிஷரிஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 41.7% வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை ரீச் பண்ணாது அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த லீக்கேஜ்க்கு பிஹைண்டாக இருக்கக்கூடிய அந்த டேர்ம் அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடியது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு லீக்கேஜ் இருக்கும்போது இது ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ரிஃபார்ம்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டிராஸ்டிக்காக வந்து இந்த லீக்கேஜை ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஆன் அன் ஆவரேஜ் எடுக்கப்பட்ட டேட்டா. ஆனால் இதுவே ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் டேட்டாவுக்கு மேலேயே வந்து லீக்கேஜ் அப்படின்றது இருந்துச்சு. இட் ஷோஸ் ஹவு புவர் த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் கவர்னன்ஸ் சிஸ்டம் இஸ் அண்ட் ஹவு விஜிலன்ட் த பர்டிகுலர் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வேர். ஸோ அப்போது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட்டையும் நம்ம இங்கே நோட்டீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த லீக்கேஜஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றாங்க. இதுக்குள்ளே ரொம்ப ஒர்ஸ்ட்டு ஸ்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு த லீக்கேஜாக இருந்தது இயர்லியராக வந்து பார்த்திங்கன்னா பீகார் இருந்துச்சு. ஏன்னா 91% ஆஃப் லீக்கேஜ் அப்படின்றது இப்போது 24% ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் லைக் இப்போது சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ லீக்கேஜ் அப்படின்றது 52%லேருந்து ஸோ 9% ரெடியூஸ் ஆகிருக்குன்றாங்க. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒடிசா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 76%லேருந்து 25% ரெடியூஸ் ஆகிருக்கு. அப்போது 2022 to 2023 இந்த பர்டிகுலர் இயரோட டேட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 41 இருந்த இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 22 குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லீக்கேஜஸ் பற்றி சப்போஸ் இந்த மாதிரியான பிடிஎஸ் என்எஃப்எஸ்ஏ பற்றி கொஷின்ஸ் எதுவும் மெயின்ஸில் இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் முக்கியமாக அட்ரஸ் பண்ணுங்கள். ஏன்னா வி ஆர் டெவலப்பிங் இன் அ ப்ராப்பர் சர்வீஸ் டெலிவரி சிஸ்டம். முக்கியமாக இருக்கக்கூடிய லீக்கேஜஸை நம்ம அட்ரஸ் பண்ணிகிட்ருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட அந்த கவரேஜ் அப்படின்றதுலேயும் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் யூஸ்வலாக. ஸோ அதாவது எக்ஸ்க்ளூஷன் அதாவது இந்த பெனிஃபிஷரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸை ரெடியூஸ் பண்ணுன்றதுக்காகவே வந்து நம்ம இந்த பிடிஎஸோட பெனிஃபிட்ஸை வந்து தட் இஸ் பெனிஃபிஷரிஸை கவர் பண்ணக்கூடிய அந்த கவரேஜை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கவரேஜ் under the PDS in order to reduce the exclusion errors. ஆனால் 2011 to 2012 இந்த டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதாவது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 50%க்கும் குறைவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்ட்ஸ் ஹோல்டர்ஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா around 40% of the households only received the benefits from the PDS. இந்த 40% பெனிஃபிஷரிஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் தான் இருக்குன்றாங்க. ஏன்னா இதை நம்ம 2004-2005 இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் அரௌண்ட் 24%. அதாவது லெஸ் தேன் அ குவார்ட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் த குவார்ட்டர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை ஆக்சஸே பண்ணிகிட்டு இருந்ததாக வந்து ஒரு டேட்டா நமக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013ஓட எய்ம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கண்ட்ரி எஸ்பெஷலி டியூரிங் த டைம் பீரியட் பிட்வீன் க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபுட் நீடை நம்மளாலே ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சினாரியோவில் தான் இருந்தோம். வி ஆக்சுவலி இம்போர்ட்டிங் த ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தோம். ஸோ ஆஃப்டர் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ நம்மளோட செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி இந்த ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து அட்டைன் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் இந்த ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றது 100% இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் த பெனிஃபிட் ஆம்பிட்ஸாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா
அதாவது ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ஃபார்மர்ஸோட இன்கமும் டபுள் பண்ணணும், ஃபார்மர்ஸ்க்கான லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ஷூர் பண்ணணும்னு சொல்லிட்டு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் மூலமாக ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து சம் சார்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸோ பஃபர் ஸ்டாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஸோ லேட் ஆன் பெனிஃபிஷரிஸ்க்கு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலமாக ஸோ வேரியஸ் ஸ்டேட்ஸோட மெக்கானிசம் கீழே ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ இந்த செட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக்கேஜபிள் சிஸ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை ஓவராலாக வந்து நம்ம ரெக்டிஃபையும் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்றது ஓரளவுக்கு நம்ம இன்ஷூர் பண்ணக்கூடிய இந்த சினாரியோவில் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டியுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய தேவைகள் வந்து அதிகரித்ததுனால ஸோ நம்ம ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸ்கீம் எல்லாத்தையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது கீழே இந்த ரைஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபோர்ட்டிஃபை பண்ணுறோம். அதாவது we are layering up the rice with certain benefits like increase in micronutrients. ஸோ ஏன்னா இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ் டிஃபிஷியன்சி ஓவராலாக பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து இந்த NFSA கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இது ஒரு லெஜிஸ்லேஷனாக கொண்டு வந்ததுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இட் ஆல்சோ கிவ்ஸ் த லீகல் ரைட்ஸ் ஃபார் த பீப்புள். இப்போ ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் அவங்களால ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஸோ தே கேன் ஆக்சுவலி ஹாவ் அ லீகல் ரைட் டு கிளைம் தட். ஸோ அதனால தான் வந்து இதை இந்த பர்டிகுலர் அடிக்குவேட் ஃபுட் அப்படின்றது அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் நீடை வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் அக்வயர் பண்ணியிருக்காங்க த்ரூ திஸ் லீகல் ரைட். ஸோ ஆல் ஓவர் த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 67% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து தேவர் டார்கெட்டட் பெனிஃபிஷரி. ஸோ அவங்களுக்கு பிடிஎஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். சப்சிடைஸ் ரேட்டில் ஃபுட் கிரெயின்ஸ் முக்கியமாக கோவிட் பீரியடில் வி இனிஷியேட்டட் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்னா யோஜனா. இது கீழே 5 kilograms ஆஃப் ஃப்ரீ வீட் அண்ட் ரைஸ் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் த கோவிட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட் செக்யூரிட்டியுமே வந்து என்ஷூர் பண்ணுன்றதுனால இதையும் நம்ம பார்த்துக்கலாம். நியூட்ரிஷனல் சப்போர்ட்டும் ஸ்பெசிஃபிக்காக விமன்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் இது கீழே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட் ஃபுட் கமிஷன்ஸை செட்டப் பண்ணுறது மூலமாக கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸையும் வந்து என்ஷூர் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஜெனரல் பெனிஃபிஷரிஸை தாண்டி ரொம்ப புவரஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புவர் ஃபேமிலிஸ்க்கு வந்து அந்தோதியா அண்ணா யோஜனா அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் பெனிஃபிட்ஸை இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு செயின் ஆஃப் சப்ளை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து போய் சேரும் வகையில் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிடிஎஸ் மூலமாக வந்து பெனிஃபிட்ஸை என்னதான் அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு பிலாங்டாக இல்லை அப்படின்னாலுமே ஸோ அதை வந்து இவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் எம்எஸ்பி டிட்டர்மின் பண்ணக்கூடிய கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் பற்றி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பிலிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் உங்களோட அதர் சஜஷன்ஸ் டு இம்ப்ரூவ் த டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம் அப்படின்றது எந்தெந்த வகையில் இருக்கலாம் அப்படின்றதையும் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்கள் சஜஷன்ஸும் வந்து கொஷின்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ்ன்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி தான் வந்து நியூஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி கேன் கிளாஸிஃபை திஸ் நியூஸ் இன் GS பேப்பர் 3. ஸோ முக்கியமாக வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் அப்படின்ற ஏரியா கீழே நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். பேப்பர் 2 பேப்பர் 3 கீழே இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஏன் இந்த டேர்ம் இங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்ம கண்ட்ரியில் யூனியன் கவர்மெண்ட்டும் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போது there is no provision which is there where ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரையும் அவங்களோட ரெசிப்ட்ஸையும் வந்து அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா கிடையாது. அதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டும், ஏன்னா இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன தான் வந்து ரெசிப்ட்ஸ் வந்தாலும் அந்த டேக்ஸ் ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா தேவர் ஷேரிங் வித் த யூனியன் கவர்மெண்ட். அண்ட் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்றது டிஃபர் ஆனாலும் அதில் இப்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க டேக்ஸ் ரெவன்யூ அதிகமாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸ்க்கு டேக்ஸ் ரெவன்யூ கம்மியாக இருக்குது. ஆனால் டேக்ஸ் ரெவன்யூவை பொறுத்து இங்கே வெர்டிக்கல் ஃபண்ட் டெவல்யூஷன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அப்படின்றது
தட் இஸ் சிமிலராக நடக்கிறது கிடையாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் நேச்சர். ஏன்னா என்னதான் பீகார் டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபண்டிங் அப்படின்றது அதிகமாக போகுது. என்னதான் தமிழ்நாடு டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த டிவல்யூஷன்றது கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஒரு ஏசிமெட்ரிக்கல் மேனரும் வந்து ப்ரிவேலிங்காக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவன்யூ ரெசிப்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஈக்குவல் இன் நேச்சர். ஸோ அப்போ எந்த அளவுக்கு சில டேட்டாவோட மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 61% ஆஃப் த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ஸ்டேட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்கர் ஆகக்கூடிய காஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இது இவங்களுக்கு ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, அதாவது ரெவன்யூ ரெசிப்ட் இஸ் நத்திங் பட் இவங்களோட ரெவன்யூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது ஒன்லி 38% தான். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு கான்சிக்வன்ஸ் தான் இங்கே நம்ம ஒரு டேர்மாக கொஷினாக ரைஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நோன் அஸ் வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். ஸோ வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் நத்திங் பட் expenditure rise when comparing to the revenue sharing capability, revenue raising capability. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் நம்ம நாட்டில் ப்ரிவேலிங் இருந்துச்சுன்னா why there is a need to reduce such vertical fiscal imbalance. ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபைனலைஸ்டு ரிப்போர்ட் நம்ம பார்த்தாலுமே நம்ம கண்ட்ரியில் இந்த வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் அப்படின்றது க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட இந்தியன் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் எந்த ஸ்டேட்ஸ்லாம் அதிகமாக இந்த விஎஃப்ஐ ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபண்டிங் ஃபேவரிசம், அதாவது வி நீட் டு என்ஷூர் த ஃபேர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அமாங் த ஸ்டேட்ஸ் டு மிட்டிகேட் த விஎஃப்ஐ அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்தியா பொறுத்தளவுக்கு இந்த வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் அப்படின்றத எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, அதுக்கு எதனா ஃபார்முலாஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா சிம்பிளாக கேல்குலேஷன் மெத்தட் அப்படின்றது. ஸோ நியூமரேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், அதாவது ஓஆர்ஆர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது கூட டேக்ஸ் டெவல்யூஷன். ஸோ டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓன் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டாவை எடுத்துக்கிட்டு இதை ரேஷியோ கேல்குலேஷன் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதை எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஸோ 1 மைனஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் ரேஷியோ இஸ் நத்திங் பட் இதில் inadequate ORR, tax devolution especially to meet the state's ORE. ஸோ எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது டெஃபிசிட் அப்படின்றத இதை வச்சு தான் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ டெஃபிசிட் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரேஷியோ. ஸோ எத்தனை 0% எத்தனை வருதோ ஸோ அதுதான் வந்து அந்த கண்ட்ரி அந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஃபேஸ் பண்ணக்கூடிய டெஃபிசிட். ஸோ அப்போ இந்த விஎஃப்ஐயை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பண்ணுறதுன்றது எந்த அளவுக்கு தேவைன்னா ஷார்ட் டேர்ம் அசிஸ்டன்ஸ் அப்படின்ற தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அட் த சேம் டைம் இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை எவால்வேட் பண்ணக்கூடிய ஒரு நீட் அண்ட் நெசசிட்டி அரைஸும் ஆகுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது எப்போனா டிவால்வ் பண்ணதுக்கப்புறமும் வந்து ஒரு ஸ்டேட்ஸ்க்கு எந்த அளவுக்கு தேவைகள் இருக்குது, தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையப்பட்டதா அப்படின்றதையும் தெரிஞ்சிக்க முடியுன்றது இங்கே நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டேட்டோட ரெவென்யூமே வந்து இங்கே ஷேர் பண்ணுறதுனால ஸோ அந்த ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் ஷார்ட்ஃபால் எதுவும் இருக்கா, அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்றத இந்த போஸ்ட் டெவல்யூஷன் எவாலுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எடுத்துக்காட்டும். ஸோ இந்த கண்டெக்ஸ்ட் நியூஸ் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் நியூஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஒரு ஸ்டேட்டோட தட் இஸ் ஒரு ஸ்டேட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபண்ட் டெவல்யூஷனை வந்து ஃபேராக அலோகேட் பண்ண சொல்லி அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டேட்ஸோட டிமாண்ட் அப்படின்றதையும் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்டேட் கான்ஸ்டன்ட்லி டிமாண்டிங் தட், அதாவது அவங்களோட டேக்ஸ் ப்ரொசீட்ஸ்க்கு ஏற்ப ஸோ ஃபிக்ஸ்டு ஷேர் ஆஃப் ரெவன்யூ வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஷேர் அப்படின்றது அவங்களோட நெட் ப்ரொசீட்ஸ்லேருந்து கிடைக்கணும்னு முக்கியமாக 16th ஃபினான்ஸ் கமிஷனில் இதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வந்து முன்னிலை வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது அவங்களோட பாரோவிங் லிமிட்டுக்கு ஏற்ப வந்து இருக்கணும். ஸோ அப்போது எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவைப்படக்கூடிய டெவல்யூஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா
இங்கே யூனியன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லைனா டெஃபினட்டாக பாரோயிங் லிமிட்டுக்கு பியாண்டாக தான் வந்து அவங்க பாரோயிங் பண்ணக்கூடிய சினாரியோவுக்கு தள்ளப்படுவாங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மெனி டைம்ஸ் தே ஹவ் கிரிட்டிசைஸ்டு தமிழ்நாடு ரிகார்டிங் த பாரோவிங் கண்டிஷன் அண்ட் ஆல்சோ த டெப்ட். ஸோ அப்போது ஸ்டேட்டோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டு த டெப்ட் ரேஷியோ அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கான ரீசனும் வந்து இதுதான்றதையும் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ப டெவல்யூஷன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே பாரோவிங் பண்ண வேண்டிய சினாரியோக்கு வந்து தள்ளப்பட மாட்டாங்க. ஸோ அப்போ அதையும் வந்து இங்கே டேக் கேர் பண்ணணும். திஸ் ஒன்லி வில் ரெடியூஸ் த வெர்டிக்கல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ் அப்படின்றத இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் டு த 49% லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டெவல்யூஷன் வந்து இருக்கணும் அந்த லிமிட் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து டேக் அவேவாக எடுத்துக்கலாம். 16 ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணி ஸோ அவங்களோட கமிஷனோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி என்னென்ன கீ ஹைலைட்ஸ் கொடுக்குறாங்களோ அது முக்கியமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இஷ்யூ வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். கேன் கேரளா ஆக்சஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. வி கேன் கிளாஸிஃபை திஸ் அண்ட் ஜிஎஸ் பேப்பர் 3 முக்கியமாக டிசாஸ்டர் ஏரியாஸில் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அண்ட் என்விரான்மெண்ட் கீழே நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொவிஷன் தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். ஸோ அப்போ நம்மளோட டிசாஸ்டருக்கு இந்த ஃபண்டை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து ஒரு கொஷினாக ரைஸ் பண்ணி இந்த நியூஸ் டிஸ்கஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் நடந்த லேண்ட்ஸ்லைடை பொறுத்து இந்த டெவாஸ்டேஷன் எஃபெக்ட்காக whether the particular state can claim this international remedy. ஸோ அப்போது பேசிக்காக we need to know about this loss and damage fund. யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட ஒரு லேட்டஸ்ட்லி ப்ராட் ப்ரொவிஷன் தான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். அதாவது குளோபல் லெவலில் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங், புவர்லி டெவலப்டு ஆர் லீஸ்ட் டெவலப்டு, லோ இன்கம் கண்ட்ரி இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஈவன் ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரி இவங்க எல்லாருக்குமே வந்து கிளைமேட் சேஞ்சினால் ஃபேஸ் பண்ணக்கூடிய பாதிப்புகள் இருந்தோ இல்லை அதை மெடிகேட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படக்கூடிய ஃபண்டிங்கை வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அதுதான் இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். அண்ட் திஸ் ப்ரொவிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டியூரிங் த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 27 ஆஃப் திஸ் பர்டிகுலர் யுனைடெட் நேஷன் framework convention on the climate change, which was happened in the year of 2022 at Egypt. ஸோ என்ன மாதிரி டிசாஸ்டர்ஸ் கவர் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் என்னவாக இருந்தாலும் ஸோ அது வந்து இது கீழே கவர் ஆகிறத பார்க்க முடியும். அண்ட் சி லெவல் ரைஸ் அப்படின்ற ப்ராப்ளம்னால ஃபேஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸும் வந்து கவர் ஆகுது. ஏன்னா ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரீஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயின் ப்ராப்ளமே இந்த சி லெவல் ரைஸ் தான். ஸோ இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு கவர்னிங் போர்டு அப்படின்றது செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த கவர்னிங் போர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த ஃபண்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஹவு த ஃபண்ட் வில் பி டிஸ்பர்ஸ்ட். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து வில் சர்வ் ஆர் ஆக்ட் ஆஸ் அ இடைக்காலத்தில் இன்டரிம் ட்ரஸ்டியாக வந்து ஆக்ட் ஆகுறாங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்லி it is developing the mechanism to actually facilitate the particular sharing of resources. And அதில் accessible routes அப்படின்னு வரும்போது ஸோ டைரக்ட் ஆக்சஸ் மெத்தட் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மால் கிராண்ட்ஸ் மூலமாக வந்து ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது. அண்ட் ஈவன் ரேப்பிட் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது உடனடியாக அந்த பாதிப்பிலிருந்து ஆஸ் அ டைல்யூட்டிங் ஃபேக்டராக அந்த ஃபண்டை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டெலிவரிங் த ஃபண்ட்ஸ் இருந்தாலும் என்ன ஒரு பெரிய கன்சர்ன் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலாக கிளைமேட் ஃபண்ட் அப்படின்னு வந்துட்டாலே ஸோ இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றத கொஷின் மார்க். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த ப்ராசஸ் இஸ் கோயிங் டு பி டூ ஸ்லோ அண்ட் வி cannot able to access it immediately after a disaster. particularly இப்போது லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு சப்நேஷன் லெவலில் பாதிக்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா we cannot able to expect a speedy retrieving of the particular fund. நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து சமீபத்தில் தான் கிளைமேட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு டாக்ஸானமியை வந்து முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இன்டர்நேஷ்னல்
climate financing வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் that is receive பண்ண முடியும். At the same time we need to develop the proper framework in order to ensure the accessibility of the climate funding. ஸோ இதையும் வந்து ஒரு கன்சர்னாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவும் வந்து இந்தியா எசென்ஷியல் ஸ்டெப்ஸை வந்து எடுக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ மற்ற கிளைமேட் ஃபண்டிங்ஸ், மற்ற கிளைமேட் ஃபினான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபண்டை பாதிக்கப்பட்டவங்க தட் இஸ் பயன்படுத்துறதுன்றது இட் இஸ் கோயிங் டு பிகம் அ சேலஞ்சபிள் திங். ஏன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி டிலேயபிள். ஸோ ஸ்லோவர் ப்ராசஸ், டைம் டேக்கன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இதெல்லாமே வந்து இங்கே ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்தியா அப்கமிங் கிளைமேட் மீட்டிங்ஸில் என்ன பண்ணணும், கிளைமேட் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூலி இன்ட்ரடியூஸ்டு ஃபண்டாவது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டமேட்டிக் ஃபார்மேட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ தட் ஒரு லோக்கல் கலாமிட்டிஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கிளைமேட் சேஞ்ச் ஃபேஸ் பண்ணும்போது அதிலிருந்து ரெமெடிஸை இந்த ஃபண்டிங் மூலமாக அட்டைன் பண்ண முடியுன்ற ஒரு சஜஷனை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இந்தியா இதுக்கான ஸ்டெப்ஸை வந்து எப்படி எடுக்கிறாங்க அடுத்தடுத்த கிளைமேட் கான்ஃபரன்ஸ்லன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ கரண்ட்லி வந்து இந்த கேரளாவோட ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஆஸ் அ கிளைமேட் ஃபினான்ஸாக வேர்ல்ட் பேங்க் ஸ்டெப் இன் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஜெர்மன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்டெப் இன் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆன் பார்ட் ஆஃப் தேர் இன்டர்நேஷ்னல் கிளைமேட் ஃபினான்சிங் activities during the post disaster recovery period. அண்ட் லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது லேகிங்காக இருக்குன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் ப்ராசஸ் லேகிங்காக இருந்துச்சுன்னா ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல நிறைய டிலே வந்து ஏற்படும். அப்போது அதையுமே வந்து ப்ராப்பராக என்ஷூர் பண்ணுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் சஜஷனாக இங்கே முன்னிலை வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான மெக்கானிசம் இருந்தாலும் இந்தியா மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப வல்னரபிளாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்னால ஃபண்டிங்கை வந்து ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும்போது ஸோ அதோட அந்த பர்டிகுலர் ஸ்கீமோட பெனிஃபிட் அப்படின்றது இட் இஸ் நாட் 100%. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இட் இஸ் அ நீட் ஆஃப் த ஹாராக இருக்குன்றதை இதுக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துல ரீசெண்டாக நம்ம பிரைம் மினிஸ்டரோட சிங்கப்பூர் ப்ருனே விசிட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்கும். நிறைய MOU சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான MOUஸும் சைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் ஃபாரின் பாலிசியோட ஒரு பார்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி ஸோ எஸ்பெஷலி 1990s பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லுக் ஈஸ்ட் பாலிசி. ஸோ இதில் என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ரீஜனை வச்சு நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ ட்ரேடு, கனெக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தோ பசிஃபிக் ரீஜனில் இந்தியாவோட ரோலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், சைனாவோட டாமினன்ஸை ரெடியூஸ் பண்ணணும், அண்ட் நம்மளோட நார்த் ஈஸ்ட்டோட டெவலப்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பை ஆக்சுவலி அட்ராக்டிங் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து இம்ப்ரூவிங் த கனெக்டிவிட்டியிலேருந்து இது எல்லாத்துக்குமே சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்ற இந்த அப்ஜெக்டிவில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ் தான். ஸோ 2014 பார்த்தீங்கன்னா இது லுக் ஈஸ்ட் அப்படின்றது ஆக்ட் ஈஸ்ட்டாக மாறுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏசியா பெசிஃபிக்கோட கனெக்டிவிட்டி இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் குரூப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட ஏஷியன் அப்படின்ற ஒரு குரூப்பிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த குரூப்பிங்கோட நம்ம இன்னும் டைஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அண்ட் we can expand the ties with other countries like so Korea's, especially South Korea, with Japan as well as China. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ட்ரக் ப்ரொடியூசிங் ரீஜன், ட்ரக் டிரான்சாக்டிங் ரீஜனுக்கு நியர்பை இந்தியா இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போது டெஃபினட்டாக ட்ரக் டிராஃபிக்கிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் கனெக்டிவிட்டி தேவை, ரிலேஷன்ஷிப் தேவை, டெரரிசம் ஆர் அதர் ஆக்டிவிட்டீஸ், இன்சர்ஜென்சி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங், ஏன்னா சைனா போன்ற கண்ட்ரீஸில் வைல்ட் லைஃப் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால
வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்கையும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பரான கண்ட்ரிஸ் கோஆப்ரேஷன் வந்து இங்கே தேவை. அண்ட் நம்மளோட நார்த் ஈஸ்ட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோட லிட்டில் சிமிலாரிட்டிஸ் வந்து ரிலேட்டட் டு கல்ச்சரு இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப்பும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸும் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது கீழே இந்தியா, மியான்மர், தாய்லாண்டோட ட்ரைலேட்ரல் ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கலாட் அண்ட் மல்டி மோடல் டிரான்சிட் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது கீழே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டு ரயில்வே டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கலாட் அண்ட் மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட். ஸோ இது கீழே ரயில்வே போர்ட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறோம். சைனா இன்ஃப்ளூயன்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே ரீஜனல் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆக்டிஸ்ட் பாலிசி எஃபெக்டிவாக இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு இப்போது மேபி ஆக்டிஸ்டோட பேசிஸில் வந்து மெயின்ஸில் கொஷின் கேட்டாலும் இப்போ ரீசெண்ட் புருனே சிங்கப்பூர் விசிட்டை வந்து நீங்கள் முக்கியமாக சைட் பண்ணி ஆகணும். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித் திஸ் ஐம் கன்க்ளூடிங் டுடேஸ் நியூஸ் டிஸ்கஷன். எது பிளான் அந்த டிஸ்கஷன் மேலே சந்திக்கலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். ஹேவ் அ நைஸ் டே.